இந்த நம்மளோட செகண்ட் போல் டிசைடர் மேட்ச் அடப்பன்வேல் வர்சஸ் ராஜகோபாலபுரம். இந்த மேட்ச் 5 ஓவர். பேட்ஸ்மனா லெஃப்ட் மணி டீசர்ட்டில் ரெட் மணின்னு இருக்கு. நான் சைக்கில் பாண்டியன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண லட்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. மாமுண்டி உடம்புல போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போக விடாமல் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளாக மாற்றிருக்காங்க இங்கே ராஜகோபாலபுரம். செகண்ட் ஒன் ஓடி பேட்ஸ்மேன் வந்தால் பாண்டியன் ஆன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு. குயிக்கரான டெலிவரி டாட் பாலாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. மெயின் நம்பர் வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே சிண்டு பவுலர் கையில் பட்டு போச்சு. ஒரு ரன் ஓடிடுறாங்களா பாஸாக இந்த எண்டுக்கு வந்துட்டாரு. சாரி பைஸ் வச்சிடலாண்டாங்களா. ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலா கன்வெர்ட் ஆயிருக்கு இங்கே லெச்சு கையில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்து வாட் அ கீப்பிங் எஃபோர்ட். இங்கே மாமுண்டி கேட்சை பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். சூப்பரான எஃபோர்ட்டுங்க. இன்சைட் ஜாய் வந்த பாலை தெளிவாக பிடிச்சிருக்காரு. ஓவருக்கு 2 ரன்னுக்கு எக்ஸலண்டான ஒரு ஷாட்டை கொடுத்துருக்காரு இங்கே லெச்சு. செகண்ட் ஓவர் போட இங்கே தேவா ஃபர்ஸ்ட் ஒன் தரையா போயிருக்கு. 2 கால் பண்ணியிருக்காங்க. ஓட முடியுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் தெளிவாக வந்திருக்காரு. சிங்கிள். செகண்ட் ஒன் தரையா போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அகைன் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். நல்ல ஃபீலிங்கை போட்டாங்க. நாங்கள் நல்லா பண்ணிக்கிருக்காரு அந்த ஃபீல்டர். சிங்கிள். தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியானு பார்த்தா ஃபீல்டரால போக முடியலங்க. இந்த ஓவரில் வர்ற இந்த மேட்ச்சில் வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஃபோர்த் ஒன் லோ புல் டாஸ் பால் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. அந்த ஃபீல்டர்ட்ட மிஸ் ஃபீல்ட் நடக்கிறது ரொம்ப ரேராக தாங்க இருக்கும். ஆக்டிவாகவே இருக்காரு எப்பவுமே. சிங்கிள். போன பால் ஒரு வீடு போயிருக்கு. ஃபிஃப்த் ஒன் ரைட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6க்கான வாய்ப்பா ஏன் தாண்டி போயிடுச்சுங்க. நேருக்கு நேர் லாங் ஆப்ல ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க மணி. பால் வந்த பக்கமா சூப்பர் ஆனாருங்க. கிளாசிக் ஆனாரு. கண்டிப்பா பவுண்டரி போயிடும். அது ஃபீல்டரே இல்லா திசையில தெளிவா கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்டரி. ஓவர் 2 ரன்னுக்கு போயிருந்தாலும் இந்த ஓவரை சூப்பராக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க ராஜகோபாலபுரம். 2 ஓவருக்கு 20. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட லட்சு ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே பின்னாடி ஃபீல்டர் கிருஷ்ணா அல்ல த்ரோ சிங்கிள். செகண்ட் ஒன் சுஜித்துக்கான ட்ரை ஃபீல்டரை தாண்டா பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஃபீல்டர் விரட்டி போய் நல்ல ஃபீலிங்கை போட்டு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் 6க்கான வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா தாண்டிடுச்சுங்க. 6 சூப்பர்வான 6 2வது 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பிகை இந்த சம்பளம் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இதுவும் தாண்டி தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரி போயிருக்கு. ஒரு 6 திறந்து இங்கே பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு மணி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க இங்க லாங் ஆப்ல. இது கண்டிப்பா கிளியர் பண்ணும். மிடில் ஆஃப் த பேட்ல தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. 3வது 6 முத்தா பதிவு பண்ணிருக்காரு எங்க மணி. கீப்பர் அப் டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் மனதரன் 6 பார்த்தா தாண்டி போயிருச்சுங்க. 6 4வது 6 இங்க பதிவு பண்ணிருக்காரு. மணி ஆன் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும். 3 ஓவருக்கு 45 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். ஃபோர்த் ஓவர் பட இங்கே மாமுண்டி ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவர்லையும் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி 1 ஹேண்டர்ல தூக்கி விட்டுருக்காரு. 6க்கான வாய்ப்பு எஸ் போயிடுச்சுங்க. இங்கே சிண்டு பேட்ல இருந்து வர்ற முதல் 6 மணி அவரோட பங்கு 4 6 அடிச்சிருக்காரு. பாயிண்ட் தலைக்கு மேல தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமா? நல்ல ஸ்டாப். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு போயிருக்கு. 6க்கான வாய்ப்பா சான்ஸ் ஃபார் போயிருச்சுங்க. 6 சிண்டு பேட்ல இருந்து வர்ற 2வது 6 2 6 இந்த ஓவர்ல பதிவு பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு. நல்லா கம்பேக் மாமுண்டி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
ஒரு ஃபுல் டாஸ்க் அடிச்சிட்டாரு. வெற்றி பவுண்டரியை அடிச்சு இந்த பால்ல ருசிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். 3 ஓவருக்கு 67 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். 3 ஓவருக்குன்னு சொல்லியிருந்தேன், 4 ஓவருக்கு 67. ஓவர் பட எங்க விக்கி ஸ்டம்பில் பட்டுருச்சுங்க. ஸோ நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை இங்கே ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து கொடுத்துருக்காரு விக்கி. எக்ஸ்பிரஸ் பண்ணா எங்கள் வெள்ளச்சாமி சூப்பராக ஆனாருங்க. தெளிவான டிஃபென்ஸ் மைண்ட் செட். சிங்கிள். செகண்ட் ஒன் கேப்டா போட்டிருக்காரு. சப்போர்ட் பண்ணதுக்கு தெளிவாக வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு விக்கி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு போயிட்டாங்களா? போயிடுச்சுங்க பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சட்டக்கான ட்ரை மறிச்சு அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஆர் ஆன பார்த்தா போயிடுச்சுங்க. சிண்டு பேட்ல இருந்தே வர்ற அனதர் ஒன் 6 3வது 6 பதிவு பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேங்க சிண்டு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அனதர் ஒன் 6க்கான வாய்ப்பா. அங்க ஃபீல்டர் ட்ரை பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஒரு ரன் 2வது ரன்னும் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரியான பாஸா போயிருக்காரு நான் சேகர் பேட்ஸ்மேன். இந்த பால் 2 ரன் ஒரு 4 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே ஃபீல்டர் எக்ஸலன்ட் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 80 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். 81 டார்கெட் ஃபார் அடப்பண்ணு. ஒன்லி மேட்ச் பண்ணாங்க சைக்கிள் மாமுண்டி, நான் சைக்கிள் கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வெள்ளச்சாமி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் தூக்கி விட்டுருக்காரு. லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருன்னு நினைக்கிறாங்க. இங்கே நல்ல ஃபீல்டிங் போட்டு லாங் ஆஃப்ல இருந்த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு 2 ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் சுற்றி திரும்புவார்னு நினைக்கிறேன். திரும்பி இருக்காரு. பட் பேட்ல படல. டாட் பாலா மாறி இருக்கு. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் லாங் ஆஃப்ல பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். மிட் ஆன் ஃபீல்டரை கிளியர் பண்ணி லாங் ஆன்ல போயிருக்கு ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க லாங் ஆன்ல. இது கண்டிப்பாக கிளியர் பண்ணும். லாங் ஆன்ல ஒரு பவுண்டரியானு பார்த்தா 1 பவுன்ஸ் பவுண்டரின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்ல போட்டுருச்சுங்க. தெளிவான ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் ஒன் அகைன் சுற்றிக்கிட்டு பூந்து வந்திருக்கு. டாட் பாலோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு. முதல் ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க அடப்பன் வயல். செகண்ட் ஓவர் பட எங்கள் மணி நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் பவுண்டரியான பார்த்தா ராக்கெட் வேகத்தில் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க. லாங் ஆஃப் ஃபீல்டரை கொஞ்சம் விலைக்கு வச்சுருந்தாங்க. அதை பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு கிருஷ்ணா. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபீல்டர்ஸை தாண்டினா கண்டிப்பாக பவுண்டரி போகும். கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி தெளிவாக ஒரு கட்டு தாங்க பண்ணாரு பவுண்டரி. தேர்ட் ஒன் அகைன் கட் பண்ணியிருக்காரு. இதுவும் பவுண்டரியா ஹார்ட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாருன்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி. ஹார்ட்ரிக் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் கையை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் முன்னாடியே ஃபுட்வொர்க் நகர்ந்து போய் அந்த இடத்துல ஆடுற மைண்ட் செட்ல ஆனாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டச் பால் பிகைண்ட் தி ஸ்டம்ப்ல ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். கேட்ச் நழுவ விடப்பட்டு டாட் பாலோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட வெள்ளச்சாமி பேட்ல பட்டு வந்துச்சு. நல்லா கீப்பிங் டாட் பாலா மாத்திருக்காரு. போன பால் ஒரு வெடிப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி அடிக்காரு. பின்னாடி டீ பாயிண்ட்ல ஒரு ஃபீல்டரையும் வச்சிருந்தாங்க. மிஸ் ஃபீல்ட் நடந்திருக்கு. அதன் காரணமா இங்க கம்ஃபர்டபிள் 2. நெக்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பினாரு. ஆனா தெளிவா போட்டிருக்காரு. பவுலர் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் கைக்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். மிஸ் ஃபீல்டிங் என்ற முறையில் ஒரு ரன் ஓட்டாங்க. ஃபீல்ட். நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்துச்சு. டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு எங்க பவுலர் வெள்ளச்சாமி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் அம்பே நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டரும் பாலுக்கு வந்து பிடிக்க முடியல. 2 அடுத்த பால் நோ பாலாம இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன் கிரிக்கெட் பால் கேட்சா இருக்காது. அங்க ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிருக்காரு. லைஃப் கிடைச்சிருக்கீங்க. சிங்கிள். 3 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் பட எங்க பாண்டியன் அந்த டீமோட கேப்டன் சூப்பரா போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன்
நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே மணி இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் ட்ராப் ஆக இன்னொரு ஃபீல்டர் பாலுக்கு வந்திருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஒரு கட்டு. அங்கே ஃபீல்டர் ஆனாலும் தெளிவாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு. சுவிட்சு திரும்பி 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மாமுண்டி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுவிட்ச் அகைன் அடிச்சிருக்காரு. இது பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டரால் போக முடியல. அந்த பவுண்டரி போயிருக்கு. 49 அடிச்சிருக்காங்க. 49 ரிமினி இருக்க பாலுக்கு 32 அடிக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். அதிகபட்சம் சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் பவுண்டரி போயிருக்கு. தேர்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் படலை. டாட் பாய். ஃபோர்த் ஒன் பேட்டில் பட்டிருக்கு. பிகைன் த ஸ்டம்பில் இதுவும் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து நேருக்கு நேர் சூப்பர்வாக அடிச்சிருக்காரு. 6க்கான வாய்ப்பா எஸ் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்டரி முன்னாடி நின்றுருக்காரு அந்த ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சு திரும்பி உடம்புல தான் பட்டிருக்கு. டாட் பாலை மாற்றிருக்காரு. டாட் பாலோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி ராஜகோபாலபுரம் 2வது முறையாக பிரைஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே செகண்ட் ரவுண்டில் லூஸ் பண்ணுற எல்லா டீமுக்குமே ஒரு அரிசி மூட்டை கொடுக்குறாங்க. ஸோ நல்ல விஷயம். நிறைய ஸ்பான்சர் பண்ணலாம். இருந்தாலும் வீட்டுக்கு உபயோகப்படுறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அரிசி கொடுத்துருக்காங்க. கணக்கன்பட்டி ரமணா பாய்ஸில் இருந்து வாழ்த்துக்கள்.